நெஞ்சை கத்தியால் குத்தி கிழித்த லிவின் காதலன். சிறிது நேரத்தில் துடிதுடித்து அடங்கிய உயிர். தடுக்க வந்த இளம்பெண்ணின் தாயையும் கத்தியால் குத்திவிட்டு புல்லட்டில் பறந்து சென்ற கொடூர காதலன். உயிருக்குயிராக காதலித்த காதலர்களுக்குள் திடீரென பிரச்சனை வெடித்தது ஏன்? நடந்தது என்ன? இரவு 7 மணிக்கு மேல வீட்டுல உள்ள சோஃபால உட்கார்ந்து போன் பார்த்துட்டு இருந்திருக்காங்க இளம் பெண் புஷ்பா. அவங்க அம்மா கிச்சன்ல டின்னர் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ வீட்டுக்கு வெளியே புல்லட் சத்தம் கேட்டு இருக்கு. அது அடிக்கடி புஷ்பா வீட்டுக்கு வந்து போன பழக்கப்பட்ட ஒரு புல்லட் சவுண்டு தான். ஆனாலும் வீட்டை விட்டு வெளியே வராம போனைத்தான் பார்த்துட்டு இருந்தாங்க புஷ்பா. அந்த நேரத்துல வீட்டுக்குள்ள நுழைஞ்ச இளைஞன் ஒருவன் போன வேகத்திலேயே சோஃபாவுல உட்கார்ந்துட்டு இருந்த புஷ்பாவோட மார்பு, கழுத்து, காலுன்னு குத்தி கிழிச்சிருக்கான். மகளோட அலறல் சத்தத்தை கேட்டு ஓடி வந்த புஷ்பாவோட அம்மாவையும் கத்தியால குத்திட்டு அங்கிருந்து புல்லட்ல பறந்து போயிருக்கான். அக்கம் பக்கத்துல உள்ளவங்க தகவல் கொடுத்ததும் ஸ்பாட்டுக்கு வந்த போலீசார் ரத்த காயத்தோட இருந்த பெண்ணை காப்பாத்தி ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக அனுப்பி வச்சாங்க. உயிரிழந்து கிடந்த இளம் பெண் புஷ்பா சடலத்தை கைப்பற்றி போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. அடுத்து மயக்கத்துல இருந்து கண் முழிச்ச புஷ்பாவோட அம்மா கிட்ட விசாரணையில இறங்குனாங்க. வீட்டுல என்ன நடந்தது, உங்களையும் உங்க மகளையும் இப்படி பண்ணது யாரு, உங்களுக்கு ஏதாவது தெரியுமான்னு கேட்டு விசாரிச்சப்பதான் இளம்பெண் புஷ்பாவை கொலை செஞ்சது வேற யாரும் இல்ல, அவங்களோட காதலன் ஷேக்குங்கிறது தெரிய வந்துச்சு. அடுத்தடுத்து நடந்த விசாரணையில தான் இளம்பெண் புஷ்பாவை கொலை செஞ்சதுக்கான மோட்டிவ் என்னங்கிறதும் தெரிய வந்திருக்கு. ஆந்திர மாநிலம் அம்பேத்கர் கோனசீமா மாவட்டத்துல பி சவரம்ங்கிற கிராமம் இருக்கு. இந்த கிராமத்துல இருக்க சித்தார்த்துங்கிற நகரை சேர்ந்தவங்க தான் 22 வயசான புஷ்பா. இவங்களுக்கும் சொந்தத்துல இருக்கிற பையனுக்கும் 4 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் நடந்துச்சு. கல்யாணம் முடிச்சதுல இருந்து கணவன் மனைவி இடையில அடிக்கடி சண்டை சச்சரவாதான் இருந்திருக்கு. ஒரு கட்டத்துல கணவன் கூட வாழ பிடிக்காம அவர்கிட்ட இருந்து விவாகரத்து வாங்கிட்டு தனியா வந்த புஷ்பா விஜயவாடாவில் ஒரு வீட்டை ரெண்டுக்கு எடுத்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அங்க உள்ள பிரைவேட் கம்பெனில வேலை பார்த்துட்டு இருந்தப்போ ஏசி மெக்கானிக் வேலை பார்த்துட்டு இருந்த ஷேக் ஷாமுவோட பழக்கம் ஏற்பட்டு 2 பேரும் ஒருத்தருக்கு செல்போன் நம்பரை பரிமாறிக்கிறாங்க. அப்பப்போ சாட்டிங், அவுட்டிங், டேட்டிங்னு ஆரம்பிச்ச இவங்க நட்பு ஒரு கட்டத்துல எல்லை மீறி போயிருக்கு. உயிருக்கு உயிரா காதலிச்சுட்டு இருந்த ஷேக் ஷாமும் புஷ்பாவும் ஒரே வீட்டுல இருக்க முடிவும் பண்ணிருக்காங்க. அதுக்காக பி சவரம் கிராமத்துல ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்காமலே கணவன் மனைவி போல வாழ்ந்துட்டு இருந்தாங்க. குடி போய் சில மாதம் சந்தோஷமா இருந்தவங்களுக்குள்ள அடிக்கடி சண்டை வந்திருக்கு. புஷ்பாவுக்கு வேற ஆண்களோட பழக்கம் இருக்கிறதா சந்தேகப்பட்டு அவங்கள தகாத வார்த்தைகளால பேசி கொடுமை பண்ணிருக்கார். அது மட்டும் இல்லாம வேலைக்கு போகாம புஷ்பா கிட்ட இருந்து பணத்தை வாங்கி மது குடிச்சிட்டு இருந்திருக்கா ஷேக் ஷாம். புஷ்பாவும் காதலன் தானேன்னு சொல்லி பொறுத்து போயிருக்காங்க. இந்த சூழல்ல வழக்கம் போல வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்த காதலி புஷ்பா கிட்ட அக்கறையா பேசியிருக்கான். அதை பார்த்ததும் காதலன் திருந்திட்டான்னு நினைச்சு சந்தோஷப்பட்டிருக்காங்க புஷ்பா. ஆனா இந்த சந்தோஷம் எல்லாம் கொஞ்ச நேரத்திலேயே சுக்கு நூறாக போகுதுங்கிறது அவங்களுக்கு தெரியல. வேலைக்கு போகாம இருந்ததால ஷேக் ஷாம் கையில 1 ரூபாய் கூட இல்ல. வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறதுல துளி கூட விருப்பம் இல்ல. வேலைக்கு போகாம எளிய முறையில சம்பாதிக்கிறது எப்படின்னு யூடியூப்ல பார்த்துட்டு இருந்தப்ப ஷேக் ஷாமுக்கு கண்ணுல ஒரு வீடியோ சிக்கி இருக்குது. அதுல பெண்களை பாலியல் தொழில ஈடுபடுத்தியும் நிர்வாணமா நின்னு வீடியோ கால்ல தேன் சொட்ட பேசினா போதும் லட்சமா பணத்தை குவிக்கலாம்னு சொல்லப்பட்டிருக்கு. அதை பார்த்த ஷேக் ஷாம் காதலி புஷ்பாவை பாலியல் தொழில ஈடுபடுத்தி பணம் பார்க்கறதுக்கு முடிவு பண்ணித்தான் புஷ்பா கிட்ட அக்கறையா பேசியிருக்கா. தன்னோட பிளான காதலி கிட்ட சொன்னதும் பத்திரகாளியா மாறி இருக்காங்க புஷ்பா. என்னையே விலைக்கு அனுப்புற கூட இதுக்கு மேலையும் இருக்க மாட்டேன்னு சொல்லி தன்னோட அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க.
காதலி பாலியல் தொழில ஈடுபடுறதுக்கு மறுப்பு தெரிவிச்சதால அவங்க மேல ஆத்திரத்துல இருந்த ஷேக் புஷ்பாவோட அம்மா வீட்டுக்கு போய் அங்க இருந்த காதலியோட மார்பு, கால், கைகள்னு கத்தியால சரமாரியா குத்தி கிழிச்சிருக்கான். தடுக்க வந்த புஷ்பாவோட அம்மா, தம்பியையும் கத்தியால குத்திட்டு மின்னல் வேகத்துல எஸ்கேப் ஆகியிருக்கான். அதுல காதலி புஷ்பா சம்பவ இடத்திலேயே துடிதுடிச்சு உயிரிழந்துட்டாங்க. அவங்களோட அம்மாவுக்கும் தம்பிக்கும் ஹாஸ்பிட்டல்ல தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருது. போலீஸ் நடத்தின விசாரணையில தான் காதலன் ஷேக்கோட வக்கிர முகம் வெளிச்சத்திற்கு வந்திருக்குது. காதலி புஷ்பாவை கொலை செஞ்சுட்டு தலைமறைவா இருக்கிற ஷேக்க ஸ்பெஷல் டீம் அமைச்சு தேடிட்டு இருக்காங்க.